Good evening friends. நம்ம இன்னைக்கு +2 கெமிஸ்ட்ரியில P block elements என்கிற சாப்டர்ல இருந்து டைநைட்ரஜன் பத்தி பார்க்க போறோம். டைன்னா என்னது? 2. அப்ப இந்த டைநைட்ரஜனோட சிம்பல் என்னன்னா N2. நைட்ரஜன் சிம்பல் N. இங்க 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால நம்ம இத டைநைட்ரஜன்னு சொல்றோம். அப்ப அதோட சிம்பல் N2. So dinitrogen is a diatomic molecule with a triple bond. இப்போ இந்த dinitrogen எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா N triple bond N இந்த ஃபார்ம்ல வந்து இருக்கும். So dinitrogen is a diatomic molecule with a triple bond. And what is the electronic configuration of nitrogen? 1s2 2s2 2p3. Electronic configuration of nitrogen. Nitrogen ஆட்டத்தோட தான் பார்ப்போம். இது ஒரு நைட்ரஜன் ஆட்டம், இது ஒரு நைட்ரஜன் ஆட்டம். அப்ப இதுக்கு 7 இருக்கு. நைட்ரஜன் atomic number of nitrogen is 7. So atomic number of nitrogen 7. Electronic configuration of nitrogen is 1s2 2s2 2p3. It is a half filled configuration. இது வந்து half filled configuration, stable configuration. Completely filled half filled configuration லையும் ஒரு ஆட்டமோ எலமெண்டோ இருந்தா அது வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். மற்ற அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை விடையும் இந்த எலமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். நைட்ரஜனோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் ஹேஸ் ஸ்மால் சைஸ். இப்போ அட்டாமிக் நம்பர் 7ன்னு சொன்னோம். அப்போ அதோட சைஸ் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ சைஸ் ஆஃப் த நைட்ரஜன் ஆட்டம் இஸ் small and its electronegativity is high. இதோட சைஸ் வந்து ஸ்மாலாக இருந்தாலே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ஹையாக இருக்கும். ஸோ இட்ஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் ஹை. Next, ionization enthalpy of nitrogen is also high. ஏன்னா இங்க இருக்கக்கூடியது ட்ரிபிள் பாண்ட். இந்த ட்ரிபிள் பாண்டை பிரேக் பண்ணணும்னா அங்க நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ ionization enthalpy is high. Its ionization enthalpy is high and nitrogen has lack of d orbital. நைட்ரஜனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் 1s2 2s2 2p3. அதோட இது முடிஞ்சு போச்சு. அங்கே d orbital கிடையாது. ஸோ it possess lack of d orbital. Only it have p orbitals. Only 2 suborbitals. The nitrogen atomல 2 suborbital தான் இருக்கும். Sம் Pயும் D வந்து கிடையாது. இதெல்லாம் special characteristics of this nitrogen. The nitrogen தான் நம்ம டைநைட்ரஜன் கொண்டு வரோம். வெறும் நைட்ரஜன் ஆட்டமா நம்ம அட்மாஸ்பியர்லையும் சரி நார்மலாகவே அது வந்து ஸ்டேபிளாக இருக்க முடியாது. டைநைட்ரஜன் கண்டிஷன்ஸ்லலாம் நைட்ரஜன் அவைலபிளாக இருக்கும். அந்த டைநைட்ரஜனை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். Next we are passing through what is the preparation of this dinitrogen. Dinitrogen is prepared commercially by liquefaction or distillation of air. Air வந்து liquefaction பண்ணியோ இல்லை distillation பண்ணியோ நம்ம கமர்ஷியல் அப்படின்னு இண்டஸ்ட்ரியல் பேசிஸில் டைநைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணலாம். லேபில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா in laboratory dinitrogen is prepared by treating aqueous solution of ammonium chloride with sodium nitrate. இப்போ டெக்ஸ்ட் புக்கில் இது வந்து ஒரு ரியாக்ஷனாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு அமோனியம் குளோரைடை டைரெக்டாக சோடியம் நைட்ரைட் கூட வச்சு ட்ரீட் பண்ணோன்னா நமக்கு நைட்ரஜன் ஃபார்ம் பண்ண முடியாது. அமோனியம் நைட்ரைட்டில் இருந்து தான் நமக்கு வந்து நைட்ரஜன் டைநைட்ரஜன் வந்து ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த அமோனியம் நைட்ரைட் அட்மாஸ்பியரில் அவைலபிளாக கிடையாது. அட்மாஸ்பியர்லையும் சரி நம்ம நார்மலாகவே அவைலபிள்
அமோனியம் குளோரைடும் சோடியம் நைட்ரைடும் மிக்ஸ் பண்ணி ட்ரீட் பண்ணி நமக்கு வந்து அமோனியம் நைட்ரைட் ப்ரிப்பேர் பண்ணோம். அப்புறம் இந்த அமோனியம் நைட்ரைட் வந்து தெர்மல் டீகம்போசிஷன் ஆகி நமக்கு வந்து நைட்ரஜனும் வாட்டரும் கிடைக்கும். நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, அமோனியம் குளோரைடு aqueous solution of ammonium chloride is treated with sodium nitrite. Sodium nitrite formula NaNO2 to form nitrogen, dinitrogen. நம்ம ஜெனரலா dinitrogen nitrogen தான் சொல்லுவோம். dinitrogen plus sodium chloride plus water. இப்படி ஒரு ஸ்டெப்லயே இந்த ரியாக்ஷனை முடிச்சிருப்பாங்க. ஆனால் இது வந்து ஓவரால் ரியாக்ஷன். அண்ட் ஜெனரலாக இது எப்படி நடக்கும்னா, இந்த அமோனியம் குளோரைடை வந்து ஃபஸ்ட்டு அமோனியம் குளோரைடு இஸ் தெர்மல் டீகம்போசிஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஈக்குமோலார் அமௌண்ட் ஆஃப் அமோனியம் குளோரைடு இஸ் ட்ரீட்டட் வித் சோடியம் நைட்ரைட் to form NH4NO2 plus NaCl. This ammonium nitrate is unstable. It suddenly or immediately it undergo decomposes to form dinitrogen plus water. Dinitrogenum water வந்து form ஆகும். இப்போ இந்த டோட்டல் ரியாக்ஷனை தான் நமக்கு ஒரு ஸ்டெப்பில் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. aqueous solution of ammonium chloride is treated with the sodium nitrate to form dinitrogen and NaCl plus water. இந்த ரியாக்ஷன் நம்ம செய்யும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய சில இம்பியூரிட்டிஸ் ஃபார்ம் ஆகுது. NO நைட்ரஸ் ஆக்சைடும் nitric oxide வந்து ஃபார்ம் ஆகுது. These impurities can be removed by passing aqueous sulfuric acid containing potassium dichromate. aqueous sulfuric acidல potassium dichromate மிக்ஸ் பண்ணி அந்த சொல்யூஷனை நம்ம இந்த சொல்யூஷன்ஸில் பாஸ் பண்ணும்போது இம்பியூரிட்டியாக இருக்கக்கூடிய NOவும் நைட்ரிக் ஆக்சைடும் வந்து ரிமூவ் ஆகும். Then this is the one of the method of the preparation of dinitrogen. What is the preparation of dinitrogen? Dinitrogen is prepared by treating aqueous solution of ammonium chloride with sodium nitrite to form dinitrogen, sodium chloride and water. The next method of preparation of dinitrogen is thermal decomposition of ammonium dichromate. What is thermal decomposition? Decomposition means breaking of the substance using heat. ஒரு சப்ஸ்டன்ஸோட இல்லை இருக்கக்கூடிய மாலிகுல்ஸை நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு ஹீட்டை யூஸ் பண்ணுறோம். அந்த ஹீட் மூலமாக அதில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பிரேக் ஆகிறது தான் நம்ம தெர்மல் டீகம்போசிஷன். தெர்மல்னா ஹீட்டு, டீகம்போசிஷன்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து உடஞ்சி போகக்கூடியது. First method is dinitrogen is prepared by the thermal decomposition of ammonium dichromate. இந்த ammonium dichromate ஜெனரலாக நமக்கு அவைலபிளானா இல்லை. அட் டைம் நம்ம லெபார்டரியில் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம் இன்ஸ்டண்ட்டாக. அதுக்கு வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டை வந்து ஹீட் பண்ணணும். அதுக்கு வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் ட்ரீட்டட் வித் அமோனியம் குளோரைட். பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃபார்முலா K2Cr2O7. The potassium dichromate is treated with ammonium chloride to form NH4Cr2O7 plus KCl. Ammonium dichromate எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, potassium dichromate is treated with ammonium chloride to form ammonium dichromate and KCl. Then this ammonium dichromate undergo thermal decomposition to form dinitrogen, water and chromic oxide. So this ammonium dichromate, NH4 twice Cr2O7. டைக்ரோமேட்டில் வந்து நம்ம எந்த சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோமோ அது வந்து நேம் கொடுப்பேன். இப்போ இங்கே பொட்டாசியம் எடுத்தது, அதனால பொட்டாசியம் டைக்ரோமேட்.
இப்போ டைக்ரோமேட்டோட ஜெனரல் ஃபார்முலா Cr2O7 கூட வந்து எது எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம நேமிங்காக போடுவோம். இது பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. இப்போ நம்ம இங்கே K2Cr2O7 அமோனியம் டைக்ரோமேட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அப்போ அதனால NH4 twice Cr2O7 இதுதான் அமோனியம் டைக்ரோமேட். இட் அண்டர்கோ தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னா நிறைய ஹீட் வந்து நம்ம கொடுக்குறோம் டு ஃபார்ம் டைநைட்ரஜன் N2 plus water plus chromic oxide Cr2O3. This is the second method of preparation of dinitrogen. Then third method is pure dinitrogen can be prepared by the thermal decomposition of acids. Generally we take sodium acid or barium acid. Sodium acid or barium acid thermal decomposition பண்ணும்போது நமக்கு வந்து pure dinitrogen கிடைக்குது. இப்போ அசைடோட ஜெனரல் ஃபார்முலா என்னது? N3 அசைடு. சோடியம் அசைடோ இல்லை பேரியம் அசைடோ எடுத்து தெர்மல் டீகம்போசிஷன் செய்யும்போது நமக்கு pure dinitrogen கிடைக்குது. இப்போ சோடியம் அசைடு ஃபார்முலா எதாக இருக்கும்? NaN3. It undergo thermal decomposition to form dinitrogen and nitrogen form ஆயாச்சு. அப்புறம் என்ன இருக்காங்க? சோடியம். Sodium acid undergo thermal decomposition to form dinitrogen and sodium. Then barium acid undergo thermal decomposition to form dinitrogen and barium. Barium acid formula BaN3 twice. To undergo thermal decomposition to form dinitrogen plus barium. 6. So 3 moles of nitrogen. The purest form of dinitrogen can be prepared by the thermal decomposition of sodium acid or barium acid. These are the some of the preparations of dinitrogen. What are the preparations of dinitrogen? First method enna pathom? In laboratory, dinitrogen can be prepared by aqueous ammonium chloride is treated with sodium nitrate to form dinitrogen, water and NaCl. Then second method enna pathom? Thermal decomposition of ammonium dichromate. Ammonium dichromate வந்து thermal decomposition பண்ணும்போது dinitrogen, water and chromic oxide. Then purest form of dinitrogen can be prepared by the thermal decomposition of sodium acid or barium acid. Then next we are going to discuss about what are the physical and chemical properties of this dinitrogen. This dinitrogen is a colorless, odorless, tasteless, non-toxic gas. The dinitrogenங்கிறது வந்து கலர் கிடையாது. இப்போ நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிறது கூட டைநைட்ரஜன் தான். 78% நைட்ரஜன் இருக்குது, அது வந்து டைநைட்ரஜன். அதுக்கு கலர் கிடையாது. ஸோ இட் இஸ் எ கலர்லெஸ், ஆர்டர்லெஸ். நைட்ரஜனுக்கு வந்து ஆர்டர், ஒரு ஸ்மெல்லு வந்து கிடையாது. இப்போ அமோனியாவாக இருக்கும்போது அது டிஃப்ரெண்டான ஸ்மெல்ல இருக்கும். ஜெனரலாக டைநைட்ரஜன் கண்டிஷனில் இருக்கும்போது அதுக்குன்னு எந்த ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ இட் இஸ் எ கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், தென் டேஸ்ட்லெஸ். அதுக்குன்னு எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. தென் நான் டாக்ஸிக் கேஸ். இப்போ நம்ம வந்து இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கோம். அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மிக்சர் ஆஃப் கேஸஸ் தான் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். அதில் ஆக்சிஜன் தான் நமக்கு ரெஸ்பிரேஷனுக்கு தேவையானது. ஆனால் டைநைட்ரஜனும் இருக்குது, அது வந்து நமக்கு நான் டாக்ஸிக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து dinitrogen is a colorless, odorless, tasteless and non-toxic gas. Physical properties: nitrogen has two isotopic form. nitrogen க்கு வந்து ரெண்டு isotopic form இருக்கு. எதெல்லாம்? N14 and N15. Third physical property is nitrogen is less soluble in water or it is slightly soluble in water. Why? Because its covalent nature. இந்த நைட்ரஜனோட நேச்சர் வந்து கோவலன்ட்டு, அதனால் வந்து இது வந்து வாட்டரில் லெஸ்ஸாக தான் சால்யூபிள் ஆகும்.
Dinitrogen has low freezing and boiling points. Dinitrogen வந்து freezing point, boiling point low இருக்கும். Why? Because the molecules present in the dinitrogen are held together by weak van der Waals force of attraction. இப்போ dinitrogenல இருக்கக்கூடிய molecules எல்லாம் எந்த bonding attractionல இருக்குன்னா weak van der Waals force of attraction. அதனால தான் இந்த டைநைட்ரஜனோட freezing பாயிண்ட்டும் மெல்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ டைநைட்ரஜன் has low freezing and boiling point. Then this dinitrogen is inert at room temperature. இந்த டைநைட்ரஜன் வந்து இனர்ட்டாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். ஏன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை பாண்ட் என்தால்பி. இதில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். n ட்ரிபிள் பாண்ட் n கண்டிஷனில் தான் இந்த டைநைட்ரஜன் இருக்குது. அப்போ அந்த ட்ரிபிள் பாண்டை பிரேக் பண்ணதுக்கு நம்ம ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கொடுக்கணும், ஹீட் எனர்ஜி வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பாண்டை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியும். அதனால் இந்த டைநைட்ரஜன் ரூம் டெம்பரேச்சரில் இனர்ட்டாக இருக்கும். ஸோ டைநைட்ரஜன் இஸ் inert at room temperature because of its high enthalpy. Then this dinitrogen is absorbed by activated charcoal. இப்போ இந்த டைநைட்ரஜன் ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸில் இம்பியூரிட்டியாக ப்ரெசண்ட் ஆகிருந்தால் அதை வந்து நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் யூஸ் பண்ணி அப்சார்ப்ஷன் மூலமாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ திஸ் dinitrogen is absorbed by activated charcoal. These are the some of the physical properties of dinitrogen. What are the physical properties of dinitrogen? Dinitrogen is colorless, odorless, tasteless and non-toxic gas. This dinitrogen possesses two isotopes N14 and N15. Then dinitrogen is less soluble in water. Dinitrogen possesses low freezing and boiling point. Then dinitrogen is inert at room temperature and dinitrogen is absorbed by activated charcoal. Then next we pass on to what are the chemical properties of dinitrogen. First chemical property, action with the litmus paper. Dinitrogen does not react with the litmus paper. Dinitrogen வந்து லிட்மஸ் பேப்பரில் எந்த ரியாக்ஷனும் பண்ணாது. அப்போ அது எந்த ரியாக்ஷனும் பண்ணலைன்னா நமக்கு என்ன தெரியணும்? டைநைட்ரஜன் இஸ் எ நியூட்ரல் மாலிகுல். டைநைட்ரஜன் வந்து ஒரு நியூட்ரலாக இருக்குது. அது ஆசிட்டும் கிடையாது, பேசிக்கும் கிடையாது, நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல். Then second chemical property is action with the metals. Dinitrogen reacts with the highly reactive metals at high temperature. Dinitrogen வந்து high temperatureல தான் highly reactive metals கூட react பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. அந்த ட்ரிபிள் பாண்டை உடைக்க நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி கொடுக்கணும். அப்போ ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாக கொடுத்தா தான் நம்மளால் அந்த பாண்டை பிரேக் பண்ணி அங்கே ரியாக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியும். So dinitrogen reacts with highly reactive metals at high temperature to form ionic nitrates. For example, sodium. Dinitrogen reacts with the sodium to form sodium nitrate. Sodium nitrate formula Na3N. So here 6 moles of sodium. நம்ம high temperature கொடுக்கணும். So another one example is lithium reacts with dinitrogen to form lithium nitrate, Li3N. 6 moles, here 2 moles. 2 moles of lithium nitride form. Then another one example is magnesium. 3 moles of magnesium reacts with dinitrogen to form Mg3N. So 2. These are some of the examples of dinitrogen reacts with the metal.
இப்போ டைநைட்ரஜன் வந்து ஹை டெம்பரேச்சரில் மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி அயானிக் நைட்ரேட்ஸ் அதோட கரஸ்பாண்டிங் அயானிக் நைட்ரைடாக ஃபார்ம் பண்ணும். The next property is reaction with non-metals. Non-metals கூட dinitrogen எப்படி react பண்ணுது? Nitrogen reacts with hydrogen at 773 Kelvin in the presence of catalyst to form ammonia. It is a Haber's process. நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது Haber's process மூலமா அமோனியா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவோம். எப்படி நைட்ரஜன் கூட ஹைட்ரஜன் வந்து ரியாக்ட் பண்ணுவோம் at high temperature 773 Kelvin heat பண்ணுறோம். in the presence of ferric oxide Fe2O3 molybdenous catalyst இதெல்லாம் போட்டு நம்ம இந்த ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு அமோனியா வந்து கிடைக்குது. ஸோ டைநைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரஜன். Dinitrogen reacts with hydrogen. The presence of catalyst reversible reaction. அதனால இந்த மாதிரி arrow போடுறோம். The presence of Fe2O3 and molybdenous catalyst at 773 Kelvin to form ammonia NH3. It is an example of Haber's process. Haber's process மூலமா நம்ம அமோனியா ப்ரிப்பேர் பண்ணுவோம். 2 moles of ammonia. So this action with non-metals. So dinitrogen reacts with hydrogen to form ammonia. The next one is non-metal வந்து oxygen. So this dinitrogen combines with oxygen at high temperature nearly above 2000 Kelvin to form nitric oxide. இந்த டைநைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கூட react பண்ணுது at high temperature nearly above 2000 Kelvin. above 2000 Kelvinக்கு வந்து இந்த டைநைட்ரஜனை ஆக்சிஜன் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு நைட்ரிக் ஆக்சைடு NO வந்து கிடைக்குது. ஸோ டைநைட்ரஜன் combines with oxygen at above 2000 Kelvin to form nitric oxide. Next chemical property, reaction with alumina. Dinitrogen reacts with alumina in the presence of coke to form aluminium nitride. For dinitrogen formula N2, it reacts with alumina. Alumina would formula Al2O3 in the presence of coke. Coke na carbon at high temperature. High temperature na 1273 Kelvin. Nearly 1273 Kelvin to form aluminium nitride and carbon dioxide. So this dinitrogen reacts with alumina in the presence of coke to form aluminium nitride and carbon dioxide. This is reaction with alumina. So first reaction enna paathom, reaction with litmus. Then second one is reaction with metals. Reaction with metal la enna paathom, dinitrogen reacts with metals at high temperatures to form ionic nitrates. Then reaction with non-metals. Dinitrogen reacts with non-metals to form covalent nitrides. Then third one is reaction with alumina. Then fourth one is chemical property is dinitrogen reacts with calcium carbide. Dinitrogen reacts with calcium carbide at 1273 Kelvin to form calcium cyanamide. Every reaction நடக்குதுன்னா dinitrogen reacts with calcium carbide. Calcium carbide formula CaC2 at 1273 Kelvin. Dinitrogen is heated with calcium carbide at 1273 Kelvin to form calcium cyanamide CaCN2
plus carbon. And this calcium cyanamide dissolve with water to form ammonia. So this calcium cyanamide is used as a fertilizer in the name of nitrogen. இப்போ நம்ம மார்க்கெட்ல எல்லாம் போய் நைட்ரோலின் ஃபெர்டிலைசர் வேணும்னு கேட்டோம்னா இந்த கால்சியம் சயனமைடு ப்ளஸ் கார்பன் இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க. இந்த சப்ஸ்டன்ஸை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது அது அமோனியாவும் கால்சியம் கார்பனேட்டாகவும் மாறி நம்ம சாயிலுக்கு ஃபர்டைலாக கொடுப்போம். ஸோ மார்க்கெட்டில் இந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் இது டோட்டலாகவே சேர்ந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் வந்து நைட்ரோலின். இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபெர்டிலைசர். So how can we prepare calcium cyanamide? Dinitrogen reacts with the calcium carbide at 1273 Kelvin to form calcium cyanamide. This calcium cyanamide reacts with the water to form ammonia and calcium carbonate. So CaCN2 reacts with the water to form ammonia and calcium carbonate. This calcium cyanamide is used as a fertilizer in the name of nitrogen. These are the some of the chemical properties of nitrogen. So next, what are the uses of nitrogen? Dinitrogen is used in the manufacture of ammonia and also used in the manufacture of some industrial chemicals like calcium cyanamide. This calcium cyanamide is used as a fertilizer, and liquid nitrogen is used as a refrigerant to preserve biological items, food items, and some cryosurgery பண்றதுக்கு liquid nitrogen யூஸ் பண்றாங்க. These are about dinitrogen. So friends, இந்த வீடியோ செஷன்ல dinitrogen பத்தி பார்த்தோம். Dinitrogenோட preparation, physical properties, chemical properties and அதோட uses. இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.